இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் சர்வதேச போட்டித் தொடர் இலங்கை வசமாக இலங்கை வெற்றி பெறும் என்று நான் சந்துருவா இருவருமாக சேர்ந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். முதல் போட்டியிலேயே ஏமாற்றி இருக்கின்றது இலங்கை அணி. இலங்கை அணி ஏமாற்றுவது ஒன்றும் புதிதில்லை, அப்படித்தானே? இவ்வாறு வெற்றி பெற வேண்டிய போட்டிகளில் தோல்விகளை சந்தித்தது என்பது இலங்கை அணிக்கு ஒன்றும் புதிதில்லை. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இலங்கை அணி வெற்றி பெறப் போகின்றது என்ற சந்தோஷத்தோடு இருக்கும் போது வெற்றிகரமாக தோல்வி என்ற பரிசினை எங்களுக்கு தருவார்கள். இப்படி தொடர்ச்சியாக மாற்றி 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 தோல்விகளை பரிசளிப்பதே இவர்களுக்கு பழக்கமாகி கொண்டிருக்கின்றது. இது சிறிய அணிகளோடு சரி, பெரிய அணிகளோடும் சரி இலகுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயமாகவே அமைந்திருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு சென்றார்கள். பாகிஸ்தானில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆரம்ப பந்து வீச்சில் மிக அபாரமாக பந்து வீசி பாகிஸ்தான் அணியின் முதல் 4 விக்கெட்டுகளையும் 100 ஓட்டங்களுக்கு கைப்பற்றி, அதாவது 95 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். 95 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்றதன் பின்னர் ஓட்டங்களை வழங்குவார்களா? வழங்க முடியுமா? ஆனால் பாகிஸ்தான் அணி 299 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் கொண்டு நிறுத்தியது. சல்மான் அகாம் மற்றும் ஹுசைன் தலத் இருவரும் இணைப்பாட்டம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள். மிகப்பெரிய இணைப்பாட்டமாக அமைந்தது. அவர்கள் கிட்டத்தட்ட 128 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்து கொண்டார்கள். இதன் மூலமாக 299 ஓட்டங்களை பெறக்கூடியதாக அமைந்தது. மீண்டும் ஒரு தடவை பந்து வீச்சு மாற்றங்களில் இலங்கை அணியின் தலைவர் தவற விடுகின்றாரோ என்பது போல் தெரிகின்றது. ஆரம்ப போட்டிகளிலும் ஆரம்ப காலங்களிலும் இதே பிரச்சனை ஒன்று இருந்து வந்தது. எங்களுடைய இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க பந்து வீச்சு மாற்றங்கள், பந்து வீச்சு செய்கின்ற விதங்கள், சேஞ்சஸ் என்று சொல்லப்படுகின்ற விதங்கள் செய்கின்றதில் பிழை ஏதும் இருக்கின்றதோ என்பதை மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினம் பந்து வீசிய அனைவருமே சிறப்பாக பந்து வீசினார்கள். அசித்த பெர்னாண்டோ, துஷ்மந்த் சமீர, மஹிஸ் தீக்ஷன் ஆகியோர் 10 ஓவர்களை நிறுத்தினார்கள். வனிதுவ சலங்க 10 ஓவர் 54 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். ஜனத்லி எனக்கு 8 ஓவர்கள் வழங்கப்பட்டன. சரித்த சலங்க 2 ஓவர்களை பந்து வீசி அவர் ஓட்டங்களை வழங்கியிருந்தார். ஆனால் மஹிஸ் தீக்ஷன, வனிதுவ சலங்க ஆகியோருக்கு பந்து வேலை செய்திருக்கின்ற நிலைமையில் கமிதும் என்று சொல் பந்து வீசக்கூடியவர் இருக்கின்றார். எனவே அவரை பாவிக்கவில்லை. சரித்த சிலங்க தான் ஊட்டங்களை வழங்கியதன் பின்னர் சுழல் பந்து வீச்சார்களை பாவிக்காமல் வேகப்பந்து வீச்சார்களையே பாவித்தார்கள். எனவே இதில் சில வேளைகளில் மாற்றங்களை செய்து பார்த்து இணைப்பாட்ட முறியடிப்பு ஒன்றை முயற்சி செய்திருக்கலாமோ, அதில் தவறவிட்டிருக்கின்றார்களோ என்பது கேள்வியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பக்கம் மிகப்பெரிய பிரச்சனை, முதல் 10 ஓவர்களுக்குள்ளேயே 2 ரிவ்யூவும் நிறைவானமை. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஹுசைன் தலத் 62 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர். இவர் அந்த ஓட்டங்களை பெற்ற வேளையிலும் ஆரம்பத்தில் இவருடைய எல்பிடபிள்யூ மூலமான ஆட்டமிழப்பு ஒன்றுக்கு ரிவ்யூ இல்லாமல் போனதன் காரணமாக அவர் தப்பித்துக் கொண்டார். நடுவர் ஆட்டமிழப்பு இல்லை என்று வழங்கியிருந்தார். ஆனால் அது நிச்சயமான ஆட்டமிழப்பு. ஆனால் அதனை ரிவ்யூ எடுப்பதற்கு ரிவ்யூ இல்லை. எனவே அணி தலைமையின் பிரச்சனைகள், தேவையற்ற விதத்தில் ரிவ்யூ போன்றவற்றை ஆரம்பத்திலே எடுத்து முடிப்பது என்பது இலங்கை அணியின் பிரச்சனையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இவை தொடர்பில், கிரிக்கெட் நுட்பங்கள் தொடர்பில் இன்னும் இலங்கை அணி தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை காணப்படுகின்றது. சரி, பிரத்தும் நிசங்க, கமில் மிஸ்ரா ஆகியோர் மிக அபாரமான நல்ல ஆரம்பத்தினை பெற்று கொடுத்திருந்தார்கள். கமில் மிஸ்ரா நேற்றைய தினம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக தன்னுடைய அறிமுகத்தினை மேற்கொண்டிருந்தார். இலங்கை அணிக்குள் ஒரு நாள் சர்வதேச போட்டியின் அணி வீரராக களமிறங்குகின்றார். நல்ல ஆரம்பம் ஒன்றினை பெறுகின்றார்கள். கிட்டத்தட்ட 11.4 ஓவர்களில் 85 ஓட்டங்கள். இதன் போதுதான் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. அதே ஓட்டத்தில் 2வது விக்கெட் கோல்டன் டக்கில் குஷல் மெண்டிஸ் ஆட்டமிழக்கின்றார். இதன் பின்னர் வருகின்ற மத்திய தர வரிசை வீரர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். குறிப்பாக சதிர சமரவிக்ரம, பிரத்தும் நிசங்க ஆகியோர் மீண்டும் ஜோடி சேர்கின்ற வேளையில் பிரத்தும் நிசங்கவும் குறுகிய ஒரு சிறிய இடைவேளையில் 90 ஓட்டங்களை இலங்கை அணி பெற்றிருந்த வேளையில் 3வது விக்கெட்டாக அவர் ஆட்டமிழக்கின்றார். அதன் பின்னர் சரித்த சலங்க, சதிர சமரவிக்ரம ஆகியோர் இணைப்பாட்டங்களை எடுத்துச் சென்றாலும் கூட தொடர்ச்சியான இடைவெளிகளில் விக்கெட்டுகள் மீண்டும் மீண்டும் வீழ்த்தப்பட்டன. ஒரு கட்டத்தில் இலங்கை அணி தோல்வியினை நிச்சயமாக சந்திக்கப் போகின்றது என்று எதிர்பார்ப்பு இருந்த வேளையில் களமிறங்கிய வனிதுவ சலங்க 52 பந்துகளில் 59 ஓட்டங்களை 7 பவுண்டரிகளோடு பெற்றுக் கொடுக்கின்றார். மறுபுறத்தில் மஹிஸ் தீக்ஷன இறுதி நேரத்தில் அவரோடு இணைந்து அவர் 18 பந்துகளில் 21 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமலும் பெற 293 ஓட்டங்களை இலங்கை அணி பெறுகின்றது. 6 ஓட்டங்களினால் தோல்வியினை சந்திக்கின்றார்கள். இலங்கை அணியை பொறுத்தவரையில் அனுபவம் வாய்ந்த வீரர்களை தான் வைத்திருக்கின்றார்கள். இதில் புதியவர்கள், சிறியவர்கள், அறிமுகம் வழங்கப்படுகின்ற புதியவர்கள் கூட வயதானவர்களாகவே இருக்கின்றார்கள். எனவே கமில் மிஸ்ராவுக்கு 24 வயது. ஏனையவர்களை எடுத்துக்கொள்வோம். அணியில் இருக்கின்ற வீரர்கள் என்று பார்த்தால் நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர்கள். பிரத்தும் நிசங்க, குஷல் மெண்டிஸ், சதீர சமரவிக்ரம, அணியின் தலைவர் சரித் அசலங்க, ஜனத்லி எனக்கு, கமிந்து மெண்டிஸ் ஆகியோரும் கூட வயதின் அடிப்படையில் அனுபவமானவர்கள். கமிந்து வெனுதுவசரங்க பற்றி உங்களுக்கு தெரியும். எனவே அவர் தன்னுடைய பங்கிற்கு நேற்றைய தினம் இலங்கை அணியை தூக்கி நிமித்தி அவர் தான் தாங்கி பிடித்திருக்கின்றார். பந்து வீச்சிலும் சரி, துடுப்பாட்டத்திலும் சரி, ஒற்றை மனிதனாக. ஏனியவர்கள் ஆட்டமிழந்த ஓட்டங்களை பாருங்கள். 39 சதீர சமரவிக்ரம, சரித்த சலங்க 32, கமில் மிஸ்ரா 38, பிரத்தும் நிசங்க 29. எல்லோருமே கிட்டத்தட்ட 30 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்கின்றார்கள். 50 ஓட்டங்களை
தொடக்கூடிய 50 ஓட்டங்களை தாண்டக்கூடிய நிதானமாக நின்று நிலைத்து துடுப்படுத்தாடக்கூடியவர்கள் இன்னும் இல்லாமல் போகின்றார்கள். வருவது ஓரளவு ஓட்டங்களை பெறுவது ஆட்டமிழந்து போகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். சதீர சமரவிக்ரமாவின் ஆட்டமிழப்பு. அரிஷாஃபின் பந்து வீச்சில் எச் மூலமாக ஸ்லிப் திசையில் ஸ்லிப் இல்லாத நிலையில் ஒரு 4 ஓட்டம் பெறப்படுகின்றது. மீண்டும் ஸ்லிப்பில் ஒரு களத்தடுப்பாளரை வைத்து அதே பந்தை வீச ஒரு பந்து விட்டு அடுத்த பந்தில் சதீரா ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றார். நுட்பங்கள் இல்லாமல் அல்லது அதை பற்றி அக்கறை இல்லாமல் அல்லது அதை தன்னை ஆட்டமிழப்பதற்கு குறிவைத்து அந்த பந்து வீசப்படுகின்றது என்பதை ரீட் செய்ய தெரியாத அளவத்திற்கு துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்களா? இது கொஞ்சம் அதிருப்தி தர வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. இன்னும் இலங்கை அணியின் வீரர்கள் நுட்ப ரீதியில் முன்னேற வேண்டும் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஹாரிஸ் ஷாஃப் தான் நேற்று தினம் பந்து வீச்சில் மிக அபாரமாக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இலங்கை அணியை உருட்டியவர், தடுமாற வைத்தவர். அதே போன்று ஃபஹீம் அஷ்ரஃப் 2 ஓட்டங்கள், நஷீம் ஷா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். மன்னிக்கும், ஓட்டங்கள் இல்லை, விக்கெட்டுகள். அதே போன்று முன்னதாக சகா அல்மான் சதம் அடித்தார். 87 பந்துகளில் 105 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். உண்மையில் இதை கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். 9 பவுண்டரிகள் தான் பெற்றிருக்கின்றார். 87 பந்துகளில் இந்த ஓட்ட எண்ணிக்கை பெற வேண்டிய வேளையில் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் டொட் போல்ஸ் குறைவாக அவர் எடுத்திருக்கின்றார். ஓட்டங்களை ஓடி ஓடி பெற்று கிடைக்கின்ற பந்துகளுக்கு 4 ஓட்டங்களை பெற்றதன் காரணமாக 87 பந்துகளில் 105 ஓட்டங்கள். இதுதான் நேற்றைய தினம் பாகிஸ்தானுக்கு கை கொடுத்த விடயமாக அமைந்தது. அதா சல்மான் மிகப்பெரிய ஆகா ஓகோ ஒன்று போற்றப்பட வேண்டிய ஒரு போற்றக்கூடிய வீரராக இல்லை. நேற்றைய தினம் தான் 2வது சதத்தினை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே இப்படி பார்க்கின்ற வேளையில் அண்மை கால நிகழ்ச்சிகளின் போதும் கூட அகா சல்மானை அல்லது சல்மான் அகாவை ஏன் பாகிஸ்தான் அணி தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது, இன்னும் அவர் எவ்வாறு விளையாடி கொண்டிருக்கின்றார், இவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் குறைவு என்ற பல விடயங்களை நாங்களே சொல்லியிருந்தாலும் கூட அவர் நேற்றைய தினம் போட்டியின் போக்கை மாற்றியிருக்கின்றார். ஓட்டங்களை ஓடி பெறுவது என்பது முக்கியம். இலங்கை அணி இதையும் சீர் செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது தென்படுகின்றது. முக்கியமான வீரர்கள் சரியாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, அக்கறை எடுத்து அணியை வெற்றி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு விளையாடுகின்றார்கள் இல்லையா? அல்லது இன்னும் இலங்கை அணியின் இந்த வீரர்களுக்குள் அழுத்தம் காணப்படுகின்றது, இந்த அழுத்தங்களோடு தான் இவர்கள் விளையாடுகின்றார்களா? உண்மையில் பாகிஸ்தானில் வைத்து பாகிஸ்தான் அணியோடு இவ்வாறு போராடி இருப்பது என்பது சந்தோஷமான விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் தொடர்ந்தும் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருப்பது, பாகிஸ்தானும் வெல் செட்டில் என்று சொல்லக்கூடியது இல்லாமல் ஓரிரு மாற்றங்களை செய்து மீண்டும் வளர வேண்டிய, அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய நிலையில் காணப்படுகின்ற அணியாகவும் இருக்கின்ற நிலைமையில் அவர்களோடு ஒரு வெற்றியினை பெற்றிருந்தால் உண்மையில் தொடர் மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கும். இனி 2 போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் தொடரை கைப்பற்றுவதற்கு. அடுத்த போட்டியிலாவது வெற்றி பெறுவார்களா? நாளைய தினம் 2வது போட்டி இதே ராவல்பிண்டி மைதானத்தில் நடைபெறவிருக்கின்றது. ஆடுகளம் பற்றி இப்பொழுது அவர்களுக்கு தெரியும். எனவே இலங்கை அணி இதற்கு ஏற்றால் போல் விளையாடுவார்களா? மாற்றங்கள் பெரிய அளவில் அணியில் தேவையில்லை. இதே அணி சரியான முறையில் நல்ல முறையில் செயல்பட வேண்டும். இதுதான் இங்கே தேவையாக இருக்கின்றது. அதை செய்து காட்டுவார்களா? நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.